യാക്കോവിന്റെ മക്കളിൽ ഏറ്റവും ദുരന്തം അനുഭവിച്ച ഒരുത്തനായിരുന്നു ലേവി. யாக்கோபின் பிள்ளைகள் வைத்து மிகவும் கஷ்டப்பட்ட அனுபவத்தில் வந்தவன் தான் இந்த லேவி. നമുക്ക് ജോസഫിനെ പറ്റി നന്നായിട്ട് അറിയാം. யோசேப்பை குறித்து நல்ல முறையில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். അതിനെക്കാട്ടിയും ഭയങ്കരമായ അനുഭവമായിരുന്നു ലേവിക്കുണ്ടായിരുന്നത്. அதை விடவும் அதிகமான பயங்கர வேதனை இந்த லேவிக்கு உண்டாயிருந்தது. ആമേൻ. ലേവിയെ അപ്പൻ ശപിച്ചു ഒന്നും കൊടുക്കാതെ ഇറക്കി വിട്ടു. லேவியை தகப்பன் சபித்து ஒன்றும் கொடுக்காமல் வெறுங்கையாய் அனுப்பி விட்டார். എല്ലാ 10 മക്കൾക്കും எல்லா 10 പിള്ളേകൾക്കും ഷെയർ എഴുതി കൊടുത്തു. அவன் ஷேர் சொந்த பங்கு வீதத்தை எழுதி கொடுத்தான். മല കൊടുത്തു, மலையை கொடுத்தான், കുന്നു കൊടുത്തു, குன்றை கொடுத்தான், താഴ്വര കൊടുത്തു, பள்ளத்தாக்கை கொடுத்தான், നദി കൊടുത്തു, அவன் நீர் பாய்ச்சலான இடத்தை கொடுத்தான், വീട് കൊടുത്തു, வீடை கொடுத்தான், സകലതും കൊടുത്തു. எல்லாத்தையும் கொடுத்தான். ലേവിക്ക് മാത്രം லேவியனுக்கு மட்டும் ഒന്നും കിട്ടിയില്ല. ஒண்ணுமே கிடைக்கல. ആലോചിച്ച് നോക്കേ. நீங்க நினைச்சு பாருங்க. സകല സഹോദരങ്ങൾക്കും വേണ്ടിയിട്ട് எல்லா சகோதரருக்காக യുദ്ധം ചെയ്തവൻ, யுத்தம் செய்தவன், போராடினவன், ജീവനെ കളഞ്ഞു നിന്നവൻ, ஜீவனையே ஆமென் ஹalleluya விட்டு நின்றவன். അമ്മ റിജക്ട് ചെയ്തു, அவன் தாய் புறக்கணித்தார், സഹോദരങ്ങൾ റിജക്ട് ചെയ്തു, சகோதரர்கள் நிராகரித்தார்கள். ഇപ്പൊ അപ്പൻ ശപിച്ചു വിട്ടു. இப்போ தகப்பனும் அவன் மேல சாபத்தை வச்சு அனுப்பிட்டான். അവൻ ഇപ്പോൾ ഒന്നുമില്ലാത്തവനായി, இப்போ ஒன்றுமில்லாதவனாய் അവൻ ഒറ്റയ്ക്ക് കരഞ്ഞു. அவன் தனித்து அழுதான். എന്താ കരഞ്ഞെന്നറിയാമോ? ஏன் அழுதான் தெரியுமா? എന്റെ സഹോദരങ്ങൾക്കെല്ലാം എല്ലാം ഉണ്ട്, என் சகோதரர்களுக்கு எல்லாமே இருக்கு, എനിക്കൊന്നുമില്ല. எனக்கு மட்டும் ஒண்ணு അവന് இல்ல. നല്ല വീടുണ്ട്, உங்களுக்கு நல்ல வீடு இருக்கு, അവന് കാറുണ്ട്, நல்ல கார் இருக்கு, ജോലിയുണ്ട്, வேலை இருக்கு, നല്ല സാലറി ഉണ്ട്, நல்ல சம்பளம் இருக்கு, നല്ല ഫുഡുണ്ട്, நல்ல உணவு இருக்கு. അവന്റെ മക്കൾ നല്ല കോളേജിൽ പഠിക്കുന്നു, அவங்க பிள்ளைங்க நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க, നല്ല സ്കൂളിൽ പഠിക്കുന്നു, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, നല്ല ഡ്രസ് ഇട്ടുകൊണ്ട് പോകുന്നു, ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. എന്റെ കുഞ്ഞിന് നല്ല ആഹാരം കൊടുക്കാൻ കാശ് ഇല്ല, ஏன் பிள்ளைக்கு நல்ல ஆகாரத்தை வாங்கி கொடுக்க காசு இல்ல, ഞാൻ ചോർന്നടിക്കുന്ന വീട്ടിലാ കിടക്കുന്നത്, அவன் நான் ஒழுகி கொண்டிருக்கிற வீட்ல படுத்திருக்கேன். ആമേ. ക്രിസ്മസ് വരുമ്പോൾ, கிறிஸ்மஸ் வரும்போது എന്റെ സഹോദരങ്ങളുടെ വീട്ടിൽ നല്ല ദം ബിരിയാണി വയ്ക്കുന്നു, ஓ என் சகோதரர்கள் வீட்டில் நல்ல தம் பிரியாணியை போடுறாங்க, സ്പെഷ്യൽ ഫുഡുകൾ വയ്ക്കുന്നു, ஸ்பெஷல் உணவுகளை എന്റെ உண்டாக்குறாங்க. ബ്രദേഴ്സ് സെലിബ്രേഷൻ ചെയ്യുന്നു. என் சகோதரர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. എനിക്ക് എന്തോന്ന് സെലിബ്രേഷൻ? எனக்கு என்ன കൊണ്ടാട്ടം? ഹല്ലേലൂയ. ഒറ്റയ്ക്ക് കരഞ്ഞു. தனித்தழுதான். ഹല്ലേലൂയ. ഭാര്യയില്ല, മക്കളില്ല, ആരുമില്ലാതെ ഒറ്റയ്ക്ക് കരഞ്ഞു. மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல, யாரும் இல்லாம தனித்து விடப்பட்டு அழுதா. സ്ട്രീറ്റ് റോഡിൽ കിടന്നുറങ്ങി. ஆமென். தெருவில கிடந்து தூங்கினா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. സെലിബ്രേഷൻ ഇല്ലാത്ത ലൈഫിലൂടെ ലേവി മുന്നോട്ട് പോകുമ്പോൾ, கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கையாக இந்த லேவி முன்னேறும்போது, സകലർക്കും ദീപാവലിയുണ്ട്, எல்லாருக்கும் தீபாவளி உண்டு, ആമേൻ, സ്തോത്രം, പൊങ്കലുണ്ട്, பொங்கல் உண்டு, ക്രിസ്മസ് ഉണ്ട്, கிறிஸ்மஸ் உண்டு, ഓണമുണ്ട്, ஓணம் இருக்கு, ഹോളി ഉണ്ട്, ஹோலி இருக்கு, എല്ലാ സെലിബ്രേഷനും ഉണ്ട്. எல்லா கொண்டாட்டங்களும் உண்டு. ലേവിക്ക് മാത്രം നോ സെലിബ്രേഷൻ. ஆனால் லேவிக்கு மட்டும் ஒரு கொண்டாட்டமும் இல்லை. കണ്ണിൽ നിന്ന് ധാരാളധാരയായി കണ്ണുനീരൊഴുകി. கண்ணீரிலிருந்து தாரதாரையாய் கண்ணீர் வடிகிறது. ഒരേ ഒരു വാക്ക്, ஒரே ஒரு வார்த்தை, എങ്കിലും എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചല്ലോ, ஆனாலும் என் தகப்பன் என்னை சபிச்சிட்டாரே, എങ്കിലും എന്റെ അമ്മ എന്നെ ഉപേക്ഷിച്ചല്ലോ, ஆனாலும் என் தாய் என்னை கைவிட்டுட்டாங்களே, ഞാൻ എന്ത് തെറ്റ് ചെയ്തിട്ടാണ് ദൈവമേ? என்ன தப்பு செஞ்சேன்? എന്റെ സഹോദരിക്ക് വേണ്ടിയിട്ടല്ലേ ഞാൻ ഫൈറ്റ് ചെയ്തത്, என் சகோதரிக்காகத்தானே போராடினேன், എന്റെ കുടുംബത്തിന്റെ പേര് നിലനിർത്താൻ വേണ്ടിയിട്ടല്ലേ ഞാൻ ഫൈറ്റ് ചെയ്തത്. என் குடும்பத்தின் பேரை நிலைத்து நிற்க பண்ணதாக അയ്യോ, போராடினேன். ஐயோ, എന്നെ ആരും മനസ്സിലാക്കുന്നില്ല. யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. അയ്യോ, എന്റെ തലയിൽ ശാപം, ஐயோ, என் தலைமையில சாபம், എനിക്ക് വയ്യ, என்னால முடியல, ഞാൻ മടുത്തു. நான் சோர்ந்துட்டேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴാ മോശ ഒരു ആശ്രയം കൊടുത്തത്. அப்படி இருக்கும்போதுதான் மோசே ஒரு தஞ்சத்தை கொடுக்கிறார். നീ എന്റെ കൂടെ നിൽക്കേ, என் கூட நில்லு. അങ്ങനെ മോശയുടെ അസോസിയേറ്റ് ആയിട്ട് നിൽക്കുക. அப்ப மோசேக்கு உதவியாளராய் நிற்கிறார். മോശ ബിരിയാണി വാങ്ങി കൊടുക്കും. ஆமே, மோசே பிரியாணி வாங்கி கொடுப்பார். ബിരിയാണിയിൽ കൈ വയ്ക്കുമ്പോൾ, பிரியாணில கை வைக்கும்போது അപ്പൻ ശപിച്ച ഓർമ്മ, தகப்பன் சபித்த அந்த ஞாபகம், ബിരിയാണി എടുത്ത് ദൂരെ കളയും. பிரியாணி எடுத்து தூக்கி போட்டுருவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മറ്റുള്ളവർ സെലിബ്രേഷൻ ചെയ്യുമ്പോൾ மற்றவங்க கொண்டாடும் போது യവന് സെലിബ്രേഷൻ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. இவனுக்கும் கொண்டாடணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் இருக்கு. ഡ്രസ്സെല്ലാം അണിഞ്ഞു വരുമ്പോൾ, அவன் ഡ്രസ്സെല്ലാം ഇട്ട് വരുമ്പോൾ, Dress எல்லாம் போட்டுட்டு வரும்போது അപ്പന്റെ ശാപം, தகப்பனுடைய சாபம், അമ്മയുടെ റിജക്ഷൻ, தாயாருடைய புறக்கணிப்பு, സഹോദരങ്ങളുടെ റിജക്ഷൻ, சகோதரிய நிராகரிப்பு, ഇട്ട ഡ്രസ് എല്ലാം മാറ്റി വെച്ചിട്ട് போட்ட Dress எல்லாம் எடுத்து மாத்திட்டு എഴുതിയിട്ടോ, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരോടും മിണ്ടാത്ത ലേവി, யாரிடத்திலும் பேசாம இருக்கக்கூடிய ஒரு லேவி. ഹലോ, ശ്രദ്ധിച്ചു കേട്ടെ, ശ്രദ്ധിച്ചു ஹலோ, കേട്ടെ. கவனமா கவனிங்க, கவனிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരോടും സംസാരിക്കാത്ത ലേവി, யாரோடும் பேசாம இருந்த லேவி. ഇപ്പോൾ ലേവിയുടെ അവസ്ഥ എന്താണെന്നറിയാമോ? லேவியுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? എന്നോട് സംസാരിക്കാൻ ആരുമില്ല. என் கூட பேச யாரும் இல்ல. ഇല്ല, എനിക്ക് ആരോട് സംസാരിക്കാനും താല്പര്യമില്ല. யாரிடத்திலும் பேசவும் எனக்கும் விருப்பம் இல்ல. എന്നെ ആരും കാണാൻ വരുന്നില്ല. என்னை யாரும் பார்க்கவும் வரல. എനിക്ക് ആരെയും കാണാനും താല്പര്യമില്ല. நான் யாரையும் பார்க்கவும் விரும்பல. ബ്രോക്കൺ ഹാർട്ട്, ஒரு உடைக்கப்பட்ட இருதயம், ബ്രോക്കൺ ഹാർട്ട്,
உடைக்கப்பட்ட இருதயம் ശാപം ചുമന്നിരിക്കുകയാണ്. சாபத்தை சுமந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അങ്ങനെ அப்படி മോശ 40 പകലും 40 രാവും ഉപവസിക്കാൻ മലമുകളിൽ കയറിപ്പോ. அவன் மோசே 40 இரவும் 40 பகலும் உபவாசித்திருக்கும்படியா தேவ சமூகத்திற்கு மலைக்கு ஏறுகிறார். തൽക്കാലം മോശയുടെ ജലത്തെ അഹരോന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു. தற்காலமாக மோசேயின் அந்த தலைமைத்துவத்தை ஆரோனின் கையிலே கொடுக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജനമെല്ലാം ஜனங்கள் எல்லோரும் അഹരോനോട് പറഞ്ഞു, ஆரோனிடத்தில் சொன்னார்கள், ഞങ്ങൾക്ക് ആരാധിക്കാൻ ഒരു ദൈവത്തെ വേണം. நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு தெய்வம் தேவை. മോശ ഇനി തിരിച്ചു വരത്തില്ല. மோசே இனி திரும்பி வரமாட்டார். ഞങ്ങൾക്ക് ആരാധിക്കാൻ ഒരു ദൈവത്തെ വേണം. நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு தேவன் தேவை. അങ്ങനെ அப்படி അഹരോൻ ഒരു കാളക്കുട്ടിയെ ഉണ്ടാക്കി കൊടുക്കുകയാണ്. ஆரோன் ஒரு காளை கன்றை உண்டு பண்ணி கொடுக்கிறார். സകല ഇസ്രായേൽ ജനവും சகல இஸ்ரவேல் ஜனங்களும் കാളക്കുട്ടിയുടെ ചുറ്റിലും ആരാധിക്കുമ്പോൾ, அந்த பொற்கண்டு கொடுக்கிற முன் சுற்றிலும் ஆராதிக்கும் போது, ബാലിന്റെ മുമ്പിൽ ആരാധിക്കുമ്പോൾ, பாகாலுக்கு முன்பதாய் ஆராதிக்கும் போது, ആമേൻ, ലേവി മാത്രം മാറിയിരുന്നു. லேவி மட்டும் ஒதுங்கி இருந்தார். അപ്പുറത്ത് മാറിയിരുന്നിട്ട് പറഞ്ഞു, அவன் தூரமாய் நின்று சொன்னார், എനിക്കെന്തോന്ന് പാട്ട്, எனக்கு என்ன பாடல், എനിക്കെന്തോ സെലിബ്രേഷൻ, எனக்கு என்ன கொண்டாட்டம், എനിക്കൊരു സെലിബ്രേഷൻ ഇല്ലല്ലോ, எனக்கு எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லையே, എനിക്കുള്ളത് ശാപമല്ലേ, எனக்கு இருக்கிறதே சாபம் தானே, അപ്പനിൽ നിന്ന് കിട്ടിയ ശാപമല്ലേ എന്റെ മേലെ, கிடைக்கப்பட்ட சாபம் தானே என் மேலே. ഇങ്ങനെ ശപിക്കപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ இப்படி சபிக்கப்பட்டிருக்கும் போது മോശ ഇറങ്ങി വരികയാണ്. மோசே இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മോശ ഇറങ്ങി വരുമ്പോൾ மோசே இறங்கி வரும்போது ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ സെലിബ്രേഷൻ കാണുകയാണ്. அவன் இஸ்ரவேல் ஜனத்துடைய கொண்டாட்டத்தை மோசே பார்க்கிறான். മോശയ്ക്ക് കോപം വന്നു. மோசேக்கு கோபம் வந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന് കോപം വന്നു. தேவனுக்கு கோபம் வந்தது. ദൈവം മോശയോട് സംസാരിച്ചു. தேவன் மோசேயோடு பேசினார். ഈ ആരാധനയ്ക്ക് പങ്കെടുക്കാത്ത, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாத, മാറിയിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஆமென், இந்த கொண்டாட்டத்துல பங்கு கொள்ளாம ஒதுங்கி இருக்கிற யாராவது இருந்தால், അന്യാരാധന വിട്ട് മാറി നിൽക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, நீ ஆராதனையை விட்டு விலகி இருக்கிற யாராவது இருந்தால், എന്റെ കൂടെ നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവര് என்னோடு கூட நிற்க ஆயத்தம் உள்ளவரை സെപ്പറേറ്റ് ചെയ്യാൻ പറഞ്ഞു. அவன் செப்பரேட் பண்ண சொன்னா, വേർതിരിക്കാൻ പറഞ്ഞു. வேர் பிரித்தெடுக்க சொன்னா, മോശ മലയിൽ നിന്ന് വിളിച്ചു പറഞ്ഞു, மோசே மலையில் இருந்து கூப்பிட்டு சொன்னா, 100% 100% ദൈവത്തിനോട് നിൽക്കാൻ താല്പര്യമുള്ളവർ മാറി നിൽക്കാൻ പറഞ്ഞു. தேவன் பட்சத்தில் நிற்க விரும்புகிறவர்கள் ஒதுங்கி நிற்க சொன்னா, അതുവരെയിലും സെലിബ്രേഷൻ ഇല്ലാതെ, கொண்டாட்டம் இல்லாமல், വാ തുറക്കാതെ, வாயை திறக்காமல் സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന ലേവി இருந்த லேவி ചാടി എഴുന്നേറ്റിട്ട് പറഞ്ഞു, எழுந்து சொன்னா, അമ്മ എന്നെ റിജക്ട് ചെയ്തെങ്കിലും, தாய் என்னை புறக்கணித்தாலும், സഹോദരങ്ങൾ എന്നെ റിജക്ട് ചെയ്തെങ്കിലും, சகோதரர்கள் நிராகரித்தாலும், അപ്പൻ എന്നെ ശപിച്ചെങ്കിലും, தகப்பன் என்னை சபித்தாலும், എന്റെ ദൈവമേ, என் தேவனே, നിന്റെ കൂടെ നിൽക്കാൻ உம்மோடு நிற்க ഞാനുണ്ട്. நான் இருந்து വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു வாசிக்கிறவங்க கையை தட்டு. പോരെ പോരെ പോരെ. போதாது, உற்சாகமாய் உற்சாகமாய் ഇന്ന് പകല് இந்த பகலில் ദൈവജനരെ தேவன் சிலரை സെപ്പറേറ്റ് ചെയ്യുകയാണ്, செப்பரேட் பண்ணுகிறார், സെലക്ട് ചെയ്യുകയാണ്, செலக்ட் பண்ணுகிறார், അഭിഷേകം ചെയ്യുകയാണ്. அபிஷேகம் பண்ணுகிறார். God separate you, கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிறார், selected you, உன்னை தெரிந்து கொள்கிறார், anointed you, அபிஷேகம் பண்ணுகிறார். receive your power, அக்கினியை பெற்றுக்கொள், receive your power. அக்கினியை பெற்றுக்கொள். എല്ലാ ശാപവും മാറും. எல்லா சாபங்களும் மாறும். ആമേൻ. ஆமென். Jesus, hallelujah. Jesus. യേശുവിൻ നാമത്തിൽ നീ കുരിശുമലയിൽ പോയ ശാപം മാറത്തില്ല. நீங்க குருசுமலைக்கு போனா உங்க சாபம் மாறாது. ശബരിമലയിൽ പോയ ശാപം മാറത്തില്ല. சபரிமலைக்கு போனா உங்க சாபம் மாறாது. മലയുറ്റൂരിൽ പോയ ശാപം മാറില്ല. அவன் எங்க போனாலும் சாபம் மாறாது. വേളാങ്കണ്ണി പോയ ശാപം മാറില്ല. வேளாங்கண்ணிக்கு போனா சாபம் மாறாது. Jesus. സ്തോത്രം. ஆமென். നിന്റെ ശാപം മാറണമെങ്കിൽ உங்கள் சாபம் மாற வேண்டுமானால் നീ ഉപവസിച്ചിട്ട് കാര്യമില്ല, நீங்க உபவாசித்து பிரயோஜனம் இல்ல, നേർച്ച കൊടുത്തിട്ട് കാര്യമില്ല, பொருத்தனை செய்து காரியம் இல்ல. നീ നിന്നെ കൊടുക്കണം. நீங்க உங்களை കൊടുக்கணும். നീ നിന്നെ ഓഫറിംഗ് ആയിട്ട് ഇടണം. நீங்க உங்களையே காணிக்கையா போடுங்க. നീ നിന്നെ ഓഫറിംഗ് ആയിട്ട് കൊടുക്കണം. உங்களையே காணிக்கையா போடுங்க. ലേവി പറഞ്ഞു, லேவி சொன்னார், സെലിബ്രേഷൻ ഇല്ലാത്ത ലൈഫ്, கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கை, അമ്മയ്ക്ക് വേണ്ടാത്ത പുത്രൻ, தாயாருக்கு தேவையில்லாத பிள்ளை, അമ്മയ്ക്ക് വേണ്ടാത്ത പുത്രൻ, தாயாருக்கு தேவையில்லாத பிள்ளை, അപ്പന് വേണ്ടാത്ത പുത്രൻ, தகப்பனுக்கு தேவையில்லாத பிள்ளை, സഹോദരങ്ങൾക്ക് വേണ്ടാത്ത സഹോദരൻ. சகோதரர்களுக்கு தேவையில்லாத பிள்ளை. ദൈവമേ, தேவனே, ഞാൻ എന്നെ ഓഫറിംഗ് ആയിട്ട് വയ്ക്കുകയാണ്. என்னையே உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறேன். നിന്റെ കൂടെ നിൽക്കാൻ ഞാനുണ്ട്. உம்மோடு இருக்க நானுண்டு. ശാപത്തെ ചുമന്ന്, சாபத்தை சுமந்து, ഡിസപ്പോയിന്റ് ചുമന്ന്, ஏமாற்றத்தை சுமந்து, റിജക്ഷൻ ചുമന്ന്, நிராகரிக்கப்படுதலை சுமந்து അവൻ ദൈവത്തിന്റെ കൂടെ മാറി നിന്നു. தேவனோடு கூட சேர்ந்து நின்றார். മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, மோசேயை பார்த்து தேவன் சொன்னார்,
select him, அவனை தெரிந்து கொள், separate him, அவனை பிரித்தெடு, anointed him. அபிஷேகம் பண்ணவனை. He is my project. அவரே என்னுடைய ப்ராஜெக்ட், He is my project. அவன் என் ப்ராஜெக்ட். അവന് ഞാനൊരു പ്രോജക്റ്റ് കൊടുക്കാൻ പോകുന്നു. அவனுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். You are the project. நீங்களே ப்ராஜெக்ட், You are the project. நீங்கள் தான் ப்ராஜெக்ட். கையை தட்டி வாயிலை திறந்து சத்தம் உயர்த்தி உற்சாகமாய் பெற்றுக்கொள்வோம். I am the project. நானே அந்த திட்டம், நானே அந்த திட்டம். ദൈവം தேவன் ലേവിക്ക് ഒരു പ്രോജക്റ്റ് കൊടുക്കുകയാണ്. லேவிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார். ടാബർനാക്കിൾ, ஓ ஆசாரிப்பு கூடாரம், ടാബർനാക്കിൾ, ஆசாரிப்பு கூடாரம், ടാബർനാക്കിൾ, ஆசாரிப்பு கூடாரம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അപ്പൻ ശപിച്ചവനെ, ஓ தகப்பனால் சபிக்கப்பட்டவனை, അമ്മ റിജക്ട് ചെയ്തവനെ, தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவனை, സഹോദരങ്ങൾ തള്ളപ്പെട്ടവനെ, சகோதரனால் நிராகரிக்கப்பட்டவனை ദൈവം ഒരു പ്രോജക്റ്റ് കൊടുത്തു. தேவன் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தார். സമാഗമന കൂടാരം പണിയുക. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு. You are not man project. நீங்க மனுஷ திட்டம் அல்ல, You are the God's project. நீங்கள் தேவ திட்டம். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് ആയിരുന്നു ടൈറ്റാനിക് കപ്പൽ. மனுஷனுடைய திட்டம் தான் டைட்டானிக் கப்பல். രണ്ട് കപ്പലിനെ പറ്റി ഞാൻ പറയാം. ரெண்டு வித கப்பலை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். മനുഷ്യന്റെ കപ്പലായിരുന്നു ടൈറ്റാനിക് കപ്പൽ. மனுஷனுடைய கப்பல் தான் டைட்டானிக் கப்பல். ടൈറ്റാനിക് കപ്പൽ ഓടിച്ചവനും ഉണ്ടാക്കിയവനും സഞ്ചരിച്ചവനും പറഞ്ഞു, ஆமே டைட்டானிக் கப்பலை ஓட்டுனவனோ உருவாக்கினவனோ அதுல பிரயாணப்பட்டவனோ சொன்னா, ഇതിനെ തകർക്കാൻ ദൈവത്തിന് പോലും പറ്റില്ല. இதை உடைக்க தேவனால கூட முடியாது என்று சொன்னார்கள். അത്രയ്ക്ക് വിശേഷപ്പെട്ട ഷിപ്പാണ്. அவ்வளவு விசேஷமான கப்பல். ഇതൊരു ആഡംബര ഷിപ്പാണ്. இது ஒரு ஆடம்பரமான கப்பல். ഇതിനെ ദൈവത്തിന് പോലും തകർക്കാൻ പറ്റില്ല. தேவன் நினைச்சா கூட உடைக்க முடியாது. ദൈവത്തിന്റെ സപ്പോർട്ട് ഇല്ലാതെ ഇത് ഡെസ്റ്റിനിയിലെത്തും. ஓ தேவனுடைய உதவியே இல்லாம இது நோக்கத்துக்கு போகும் എന്ന് പറഞ്ഞ ഒരു കപ്പൽ ഓടുകയാണ്. ஆமென். இத சொல்லிக்கிட்டே ஒரு கப்பல் போகுது. ഇത് മാൻ പ്രോജക്റ്റ്. இந்த கப்பல் தான் மனுஷ திட்டத்திலான ദൈവം கப்பல். കൊടുത്ത ഡിസൈനിൽ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റായ നോഹ ഒരു പെട്ടകം പണിയുകയാണ്. தேவனுடைய திட்டமாகிய ஆமென் அலுய திட்டத்திலே நோவா ஒரு கப்பலை வணைகிறார். ദൈവത്തിന്റെ പ്ലാനിൽ ഒരു പെട്ടകം പണിയുക. தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். അതാണ് ഗോഡ്സ് പ്രോജക്റ്റ്. அதுதான் தேவ திட்டம். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ ടൈറ്റാനിക് കപ്പൽ மனுஷனுடைய ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பல் ഇന്ന് അന്റാർട്ടിക്ക കടലിനകത്ത് എവിടെയോ കിടപ്പുണ്ട്. இன்னைக்கு அண்டார்டிகா கடல்ல ஏதோ ஒரு ஆழத்துல மூழ்கி கிடக்கு. രണ്ട് പീസായി കിടപ്പുണ്ട്. ரெண்டு துண்டாய் உடைந்து கிடக்கு. അതിനകത്തിരുന്ന സകലത ഒരാളൊഴിച്ച് ബാക്കിയെല്ലാം തട്ടിപ്പോയി. அதுல இருந்த ஒரு ஆளை விட்டு விட்டு பாக்கி எல்லாம் மரித்து மூழ்கி போனார்கள். അത് സാക്ഷ്യം പറയാൻ വേണ്ടി ദൈവം ജീവനോടെ വച്ചതാ. அது சாட்சி சொல்வதற்காக கர்த்தர் உயிரோட ஒரு நபரை வச்சார். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് താഴെ പോയപ്പോൾ மனுஷனுடைய ப்ராஜெக்ட் ஆழத்துக்கு போன போது ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറച്ചു. தேவனுடைய ப்ராஜெக்ட் அரராத் பர்வதத்தில் உறுதி விட்டது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி சொல்லுங்க, You are not man project. நீங்க மனுஷ திட்டம் அல்ல, You are the God's project. நீங்க தேவ திட்டம். Hallelujah. Hallelujah. Jesus, hallelujah. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റിന് വിരോധമായി தேவனுடைய ப்ராஜெக்ட்க்கு விரோதமாக 11 മനുഷ്യ പ്രോജക്റ്റോടെ വരികയാണ്. 11 பேர் மனுஷ ப்ராஜெக்டோடு கூட வருகிறார்கள். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ 11 വടിയും மனுஷனுடைய ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய 11 கோல்களும் ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റായ ലേവിയുടെ വടിയും ஓ தேவனுடைய திட்டமாகிய ப்ராஜெக்ட் ஆகிய லேவியுடையதான கோலும் കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് மனுஷனுடைய திட்டம் തിളിർക്കത്തില്ല. ஓ துளிர் விடுவதில்லை. கையை தட்டி உற்சாகமாய் மனுஷ திட்டம் ஒரு நாளும் துளிர்ப்பதில்லை. രഹോബോത്ത് ന്യൂ ലൈഫ് അസംബ്ലി, நியூ லைஃப் அசெம்பிளி ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണെങ്കിൽ தேவ திட்டமானால் ഇവിടെ വളർന്നിരിക്കും. அது இங்கே செழித்து வளர்ந்திருக்கும். Hallelujah. கைகளை தட்டி ஹalleluya. ജീസസ്. ஹalleluya. ഇത് സഭയുടെ ആനിവേഴ്സറിക്ക് ചർച്ചിന്റെ പ്രോഫസി ആയത്. இது சபையின் ஆனிவர்சரிக்கு கர்த்தர் கொடுக்கிற சபைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை. കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, സഭയ്ക്ക് വിരോധമായി சபைக்கு விரோதமாக 11 ശക്തികൾ എഴുന്നേറ്റാലും 11 വല്ലமை எழும்பினாலும் മാൻസ് പ്രോജക്റ്റ് ആണ്. மனுஷனுடைய திட்டம், ഇത് ഗോഡ്സ് പ്രോജക്റ്റ് ആണ്. ஓ இது தேவ திட்டம்.
இது மனுஷ திட்டம் அல்ல, ரெகபோத் அது தேவ திட்டமாய் இருக்கிறது. Amen, amen. രഹബോത്തിന്റെ വാക്കിന്റെ അർത്ഥം, ரெகபோத் என்ற வார்த்தையின் பொருள், ഇനി ശത്രു തിരിച്ചു വരില്ല. இனி சத்துரு திரும்பி வருவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇനി ശത്രു തിരിച്ചു വരില്ല. இனி சத்துரு திரும்பி வருவதில்லை. ഇനി ശത്രു ആക്രമിക്കത്തില്ല. இனி சத்துரு ஆக்கிரமிப்பதில்லை. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹലോ ஹலோ പാസ്റ്റർ, பாஸ்டர், അതിനു മുമ്പ് തുറന്ന ഉറവയ്ക്ക് അവകാശം പറഞ്ഞ് ശത്രു വന്നു. அதுக்கு முன்னாடி திறந்த வீட்டுக்கெல்லாம் உரிமை பாராட்டி சத்துருக்கள் வந்தார்கள். എന്റതെന്ന് പറഞ്ഞു വന്നു. என்னோடதுன்னு சொல்லி வந்தாங்க. രഹബോത്തിന്റെ തുറന്നപ്പോ ஆனா ரெகபோத்தின் ஊட்டை திறந்த போது ഒരുത്തന് കോമ്പൗണ്ടിൽ കാല് ചവിട്ടിയില്ല. ஒருத்தன் கூட காம்பவுண்ட்ல மிதிக்கல. രഹബോത്ത് God's project. ஏனென்றால் ரெகபோத் தேவ திட்டம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். ഐസക്ക് കുഴിച്ച ബാക്കി 3 ഉറവയ്ക്ക് ശത്രു പറഞ്ഞു എന്റേത്. ஈசாக்கு தோண்டின பாக்கி 2 இதையும் என்னோடது போராடினாங்க. ഫെലിസ്ത്യൻ പറഞ്ഞു ഇത് ഞങ്ങളുടേതാണ്. பெலிஸ்தியர் சொன்னாங்க இது எங்களோடது. ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னா, ഐസക്കേ ஈசாக்கே ഇത് നിന്റേതല്ല, இது உன்னுடையது அல்ல. നിനക്കായി ഞാനൊരു സെപ്പറേറ്റ് ഉറവ തുറക്കാൻ പോകുന്നു. உனக்காக தனியா வேற ஒரு ஊற்றை திறக்க போகிறேன். അവിടെ ശത്രു വരാതിരിക്കാൻ அங்க சத்துரு வராமல் இருக்க രഹബോത്തിന് കാവലായി ரெகபோத்துக்கு காவலாக ഞാൻ മിഖായേൽ ദൂതനെ അയക്കും. நான் மீகாவேல் தூதனை அனுப்புவேன். അടിച്ചു പറ. கையெழுதி சொல்லுங்க நல்ல உற்சாகமாய் பலத்தோடு. ജീസസ്. ஹalleluya, ஹalleluya. എനിക്കറിയത്തില്ല കൈവിട്ട് പോകുന്നത് സെക്ഷനായി. தெரியல. ஆமென். நேரா போய் എന്റെ கொண்டிருக்கிறது. കൈവിട്ട് வார்த்தை போகிறது. ജീസസ് Jesus name, Jesus name. ഭയങ്കര ഡെലിവറൻസ് നടന്നുകൊണ്ടിരിക്കുക. ஆமென். பயங்கர விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர், ഇറങ്ങിപ്പോയത് 5000 ആണെങ്കിൽ வெல்ல போனது 5000 ஆயிருந்தால் തിരിച്ചു വരുന്നത് 50,000 പേരാണ്. திரும்பி வரும்போது அதனுடைய எண்ணிக்கை 50,000 இருக்கும். ഇറങ്ങിപ്പോയത് வெல்ல போனது പെരുകി 50,000 തിരിച്ചു വരും. அது பெருகி 50,000 திரும்ப உள்ளவரோ കരമടിച്ച് கையை தட்டி Jesus. Rabala shakara kale rimala shaperiala rabo Jesus. ഹല്ലേലൂയ. Hallelujah. അതിന് കാരണക്കാരൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നത് നിന്റെ വളർച്ച കാണാൻ വേണ്ടിയിട്ട്. அதற்கு காரணமாயிருந்த மனுஷன் இன்றைக்கு உயிரோடு இருப்பது உங்க வளர்ச்சியை ஆசீர்வாதத்தை பார்க்கத்தான். തട്ടിപ്പോകാത്തത് இங்கிருந்து ஆமென் சாகாம இருப்பது നിന്റെ വർധനവ് കണ്ടിട്ടേ പോകത്തുള്ളൂ. உங்க பெருக்கத்தை பார்த்துட்டு தான் அவங்க போவாங்க. നിന്റെ വർധനവും കാണും, உங்க பெருக்கத்தையும் பார்ப்பாங்க. നിന്റെ കയ്യിൽ നിന്ന് കർത്തൃമേശയെ എടുക്കും. உங்க கையில் இருந்து திருவிருந்தையும் வாங்குவாங்க. ഹല്ലേലൂയ. Amen. Jesus. Hallelujah. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. സെപ്പറേറ്റ് മാറി നിന്ന് ലേവിയുടെ അടുക്കൽ கர்த்தர் பட்சமாய் ஆமென் ஒதுங்கி இருந்த அந்த லேவியின் அருகே ദൈവം സെപ്പറേറ്റ് ചെയ്ത ലേവിയുടെ അടുത്ത് தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த லேவியின் அருகே ദൈവം ഇറങ്ങി വന്നു. தேவன் இறங்கி வந்தார். ഇന്ന് ദൈവം നിന്നെ സെപ്പറേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. இன்னைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். സെലക്ട് ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் നീ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ പോകുന്നു. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க போறீங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ആ കൂട്ട് വിട്ട് മാറി വരാൻ താല്പര്യമുണ്ടോ? அந்த கூட்டத்தை விட்டு நீங்க ஒதுங்கி வர ஆயத்தமா? നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് തടസ്സമായി നിൽക്കുന്ന ഫോൺ കോളിനെ ബ്ലോക്ക് ചെയ്യാൻ താല്പര്യമുണ്ടോ? உங்க ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய அந்த போன் காலை ஆமென் நீங்க delete பண்ண ஆயத்தமா? ബ്ലോക്ക് ഡിലീറ്റ് അല്ല. பிளாக் பண்ண ஆயத்தமா? ഇടയ്ക്കിടയ്ക്ക് വാട്സാപ്പില് அடிக்கடி வாட்ஸ்அப்ல டார்லிங் சக்கரை தங்கமே ഹണി മണി എന്നൊക്കെ പറയുന്നതിനെ ബ്ലോക്ക് ചെയ്യാൻ താല്പര്യം? மணின்னு சொல்றதெல்லாம் நீங்க பிளாக் பண்றதுக்கு ஆயத்தமா? ദൈവം നിന്നോട് സംസാരിക്കും. தேவன் உங்களோடு பேசுவார். നീ ദൈവത്തോടാണോ സംസാരിക്കുന്നത്? நீங்க தேவனிடத்துல தான் பேசுறீங்களா? ഡാർലിങ്ങിനോടാണോ സംസാരിക്കുന്നത്? டார்லிங்க கூட பேசுறீங்களா? അയ്യോ മീറ്റിംഗ് തീരാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുക, എന്റെ ഡാർലിംഗ് വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുക. ஓ கூட்டம் எப்ப முடியும்? ஏன் டார்லிங் காத்திருக்காங்களே. എന്താണ് ഈ താമസിച്ചത്? ஏண்டி நீ லேட்டா வந்த?
എന്താടാ താമസിച്ചത്? ஏன்டா நீ லேட்டா வந்த? എത്ര നേരം നിന്നെ വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുന്നെന്ന് അറിയാം. எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருக்கேன். സോറിഡി 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 சாரிடி. ഒരു മൈക്ക് തിന്നത് ഒരുത്തൻ വന്നിരുന്നു ഇന്ന്. அவன் இன்னைக்கு மைக்க திங்கிறவன் ஒருத்தன் வந்திருக்கிறான். അവന്റെ കയ്യിൽ മൈക്ക് കപ്പൈസ് പോലെ എന്ന് തോന്നി. அவனுடைய கையில அவன் மைக்கு கப்பாஸ் போல நினைச்சிட்டாரு போல இருக்கு. മൈക്ക് എടുത്ത താഴെ വയ്ക്കുന്നില്ല. மைக் எடுத்தா கீழேயே வைக்க மாட்டாரு. ഒരിക്കലത്തേക്ക് ക്ഷമിക്കടി, ഒരിക്കലത്തേക്ക് എന്നോട് ക്ഷമിക്കേ. அவன் ஒரு முறை எனக்கு மன்னிச்சிரு. ഞാൻ ഇനി മീറ്റിങ്ങിന് പോവില്ല. இனி நான் கூட்டத்துக்கு போக மாட்டேன். ഇസബേലാതെ നിന്റെ അഭിഷേകത്തെ തകർക്കാൻ ഇരിക്കുന്നത് ഇസബേലിന്റെ സ്പിരിറ്റ് ആണ്. உன்னுடைய அபிஷேகத்தை அழிக்க நினைப்பதே யெசபேலின் ஆவிதான். ആഹാബിന്റെ സ്പിരിറ്റാ. ஆகாபின் ஆவி. എല്ലാ മൊബൈലുകളെ തൊട്ടിട്ട് പറഞ്ഞേ, எல்லாரும் மொபைலை தொட்டு சொல்லுங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എല്ലാ ഇസബേലിയ ആഹാബിയ സ്പിരിറ്റ്, எல்லா யெசபேலுடைய ஆகாபினுடைய ஆவிகள் മൊബൈലിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോട്ടെ. மொபைலை விட்டு வெளியேறட்டும். ദൈവം സെപ്പറേറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ, தேவன் பிரித்தெடுத்து விட்டார் என்றால் പഴയ സ്ഥലത്ത് പോയി നിൽക്കരുത്. பழைய இடத்துல போய் நிக்காதீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുതിയ സ്ഥലത്ത് മാറിയ ലേവിയുടെ അടുത്ത് புதிய இடத்தில் ஒதுங்கி வந்த இந்த லேவியின் இடத்தில் ദൈവം ഇറങ്ങി വന്നു. தேவனே இறங்கி வந்தார். തോളി കൈയിട്ടു. தோள் மேல கையை போட்டார். ലേവി, ഹു ആർ യു? அவன் லேவி கேட்டார், நீ யார்? ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், ഐ ആം യുവർ ബെസ്റ്റി. நான் உன்னுடைய பெஸ்டிடா. കരമടിച്ച് கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ലേവി, லேவியே, എത്ര നാളായി ഞാൻ നിന്റെ പിന്നാലെ നടക്കുന്നു. எவ்வளவு நாளா உன் பின்னாடியே நடக்கிறேன். നിനക്ക് എന്നെ വേണ്ടായിരുന്നു. அம்மே, உனக்கு என்ன தேவையில்லையா? നീ വേറെ പലരുടെയും പുറകെയാ പോയേ. நீ வேற ஒருத்தருடைய பின்னாடி போடியா? ഇപ്പോഴാ നീ കണ്ണു തുറന്ന് എന്നെ കണ്ടത്. இப்பதான் கண்ணை திறந்து என்ன நீ பார்த்த. ഐ ആം യുവർ ബെസ്റ്റ് ഫ്രണ്ട്. நான் தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ഐ ആം യുവർ ബെസ്റ്റി. ஓ, நான் தான் உன்னுடைய பெஸ்டி. ഐ ആം യുവർ ഡാഡ്. I am your dad. ഐ ആം യുവർ മമ്മി. நான் தான் உன்னுடைய தாய். ഐ ആം യുവർ ബ്രദർ. நான் உன்னுடைய சகோதரன். ലേവി, லேவியே, എന്താ നിന്റെ പ്രോബ്ലം? பிரச்சனை என்ன? ലേവി പറഞ്ഞു, லேவி சொன்னா, എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചു. தகப்பன் என்னை சபித்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். എനിക്കൊന്നുമില്ല. எனக்கு ஒண்ணுமே இல்ல. എനിക്ക് പ്രോപ്പർട്ടി ഇല്ല. எனக்கு நிலங்கள் இல்ல. ഷെയർ ഇല്ല. எனக்கு பங்கு வீதம் இல்ல, അപ്പനും சொத்து അമ്മയും இல்ல. സഹോദരങ്ങൾ ശാപമാണ് തന്നത്. ஆமே, என் தகப்பன் எனக்கு கொடுத்ததே சாபம்தான். അപ്പൻ അമ്മ ബ്രദേഴ്സ് തന്നത് ശാപമാണ്. தகப்பன் தாய் சகோதரர்கள் எல்லாருமே என்ன சபிச்சாங்க, சாபத்தை தான் தந்தாங்க. ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னா, നിനക്ക് അപ്പന്റെ പ്രോപ്പർട്ടി വേണോ എന്നെ വേണോ? உனக்கு தகப்பனுடைய சொத்து வேணுமா இல்ல நான் வேணுமா? ഹല്ലേലൂയ. ദൈവം ലേവിയെ നോക്കി പറഞ്ഞു, தேவன் லேவியை நோக்கி சொன்னார், ഐ ആം യുവർ പ്രോപ്പർട്ടി. நான் தான்ப்பா உன் சொத்து. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை தட்டி கர்த்தரை ஸ்துதிப்போம். യാക്കോബിന്റെ പ്രോപ്പർട്ടി അല്ല ഇത്. ஓ, இது யாக்கோபின் சொத்து அல்ல. ഹല്ലേലൂയ. ஆமென். ലേവിയെ നോക്കി ദൈവം പറഞ്ഞു, லேவியை பார்த்து தேவன் சொன்னார், ഐ ആം യുവർ പ്രോപ്പർട്ടി. நானே உன் சொத்து. ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവമാണ് എന്റെ പ്രോപ്പർട്ടി. தேவன் தான் என்னுடைய சொத்து. ലേവിയെ ആശ്വസിപ്പിച്ച ദൈവം லேவியை ஆறுதல் படுத்தின தேவன் ബാക്കി ഗോത്രങ്ങളുടെ അടുത്ത് പോയി. மீதமுள்ள 11 கோத்திரத்திலிருந்து போனார். 11 ഗോത്രത്തും ദൈവശബ്ദം കേൾക്കുകയാണ്. 11 கோத்திரங்களும் தேவ சத்தத்தை கேட்கிறார்கள். നിങ്ങൾക്ക് എത്ര രൂപ വരുമാനമുണ്ട്? உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு? എല്ലാവരുടെയും ശമ്പളം കേട്ടു. எல்லாருடைய சம்பளத்தை கேட்டா യഹൂദ പറഞ്ഞു, யூதா சொன்னா, ഭയങ്കര ഗമയോടെ പറയാ. பயங்கர கம்பீரமாய் சொல்லுகிறார். ദൈവം ചോദിച്ചു, യൂദാ, யூதா, தேவன் கேட்டார், யூதாவே, നിനക്ക് എത്ര? உனக்கு எவ்வளவு? 1,00,000 സാലറി ഉണ്ട്. எனக்கு 1,00,000 salary ஆண்டவரே. വെരി ഗുഡ്. வா, வெரி குட். ഷിമിയോനെ നിനക്ക് എത്ര? சிமியோனே, உனக்கு எவ்வளவு? ഞാനൊരു ബിസിനസ് ഒക്കെ ചെയ്ത நான் ஒரு பிசினஸ்லாம் பண்றேன், എനിക്ക് 1,00,000 രൂപ കിട്ടും. எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குது. വണ്ടർഫുൾ. ஆமென். வண்டர்ஃபுல். ഹല്ലേലൂയ. എല്ലാവർക്കും 6,00,000 വീതം ഉണ്ട്. எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் வச்சு எல்லா 11 பேருக்கு இருக்கு. അല്ലെങ്കിൽ അപ്പൊ 11 പേർക്ക് 1,00,000 രൂപ വെച്ചാകുമ്പോ എത്രയായി? அப்ப 11 லட்சம். ஆமென். இந்த ஆமென், ஹல்லேலூயா. இந்த 11 பேருக்கும் ஒவ்வொரு லட்சம் வச்சா எத்தனை லட்சம்? 11 ലക്ഷം. 11 லட்சம். ഹല്ലേലൂയ. ഓക്കേ. ഇനി ഞാൻ പറയുന്നത് ശ്രദ്ധയോടെ കേൾക്കാൻ ദൈവം പറഞ്ഞു. ஆமென். இனி நான் சொல்லுவதை ரொம்ப கவனமா கேளுங்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ദൈവം ഒരു ലീഡേഴ്സ് മീറ്റിംഗ് വരുത്തുന്ന പോലെ പിടിച്ചിരുത്തിയിരിക്കുക 11 എണ്ണത്തിൽ. ஆமென். லீடர்ஸ் மீட்டிங் அழைத்து உட்கார வைப்பது போல கர்த்தர் அந்த 11 பேரை அழைத்து உட்கார வச்சிருக்கிறார். ഈ 11 പേരോടും പറഞ്ഞു, இத 11 பேரிடத்திலும் சொன்னார். 10,000 വെച്ച് മാറ്റാൻ പറഞ്ഞു. 10,000 வச்சு ஒதுக்கி வைன்னு சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ യഹൂദയ്ക്ക് എത്ര? இப்ப யூதாவுக்கு எவ்வளவு? പറ. சொல்லுங்க. 1,00,000ல 10,000 போயிடுச்சுனா
1,10,000 പോയി. യൂദയ്ക്ക് എത്ര? 90. ഷിമയോൻ എത്ര? शिमयोन केवलो ഗാദിന് എത്ര? गाद केवलो നഫ്താലിക്ക് എത്ര? नफ्ताली केवलो ലേവിക്ക് എത്ര? लेवी केवलो ലേവിക്ക് എത്ര? लेवी केवलो കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க കരമടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க ദൈവത്തിന്റെ കൂടെ നിൽക്കാൻ തയ്യാറായ தேவனோடு கூட சேர்ந்து நிற்க ஆயத்தமானா നീ ഒരു പ്രൊമോഷൻ കേടാൻ പോവുകയാണ്. நீங்கள் ஒரு பிரமோஷனை பார்க்க போறீங்க നിന്റെ മുമ്പേ ഓടിയവന്റെ മുമ്പേ ഓടാൻ ஓ உங்களுக்கு முன்பதாய் ஓடினவர்களுக்கு முன்னதாக முந்தி ஓட ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോവുക. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார் ശക്തിയോടെ കരമടിച്ചു പറ. பலத்தோடு கையை தட்டி சொல்லுங்க ജീസസ്. മെൽവിൻ പാസ്റ്ററെ, മെൽവിൻ പാസ്റ്റർ മറ്റവന്മാരെല്ലാം 1,00,000 രൂപ സാലറി വാങ്ങിക്കൊണ്ടിരുന്നപ്പോ மத்தவெல்லாம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கின போது ലേവിക്ക് 0. லேவிக்கு 0. ദൈവത്തിന്റെ അഭിഷേകം ഇടപെടൽ ഇറങ്ങി വന്നപ്പോ, தேவனுடைய அபிஷேகம் பேச ஆரம்பித்த போது, ഇടപെടൽ വന്നപ്പോ தேவன் இடைப்பட்ட போது ലേവിക്ക് 110 ലക്ഷം, സോറി, ആമേൻ. 1,10,000 രൂപ. லேவிக்கு 1,10,000 ரூபாய், മറ്റവന്മാർക്ക് 90,000 രൂപ. மற்றவர்களுக்கெல்லாம் 90,000 ரூபாய். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவ கையை தட்டி சொல்லுங்க നിനക്ക് വിരോധമായി നിൽക്കുന്നവന്റെ മേലെ ഉയരുവാൻ உனக்கு விரோதமாய் நிற்பவர்களுக்கு மேலாக உயர ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോവാ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். നിന്നെ പിന്നിലാക്കാൻ നോക്കിയവരെ മേലെ വളരുവാൻ ஓ உங்களை பின்தள்ள நினைத்தவர்களை முந்தி ஓடத்தக்கதா ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോവാ. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ബിസിനസ് ആയിക്കൊള്ളട്ടെ, அது தொழிலா இருக்கட்டும், വീടായിക്കൊള്ളട്ടെ, வீடா இருக்கட்டும், ജോലി ആയിക്കൊള്ളട്ടെ, வேலையா இருக்கட்டும், സഭയായിക്കൊള്ളട്ടെ, சபையா இருக்கட்டும், ശുശ്രൂഷ ആയിക്കൊള്ളട്ടെ, ஊழியமா இருக்கட்டும், നിന്റെ തകർച്ച ആഗ്രഹിച്ചവർക്കാണ് உங்களை அழிக்க விரும்பினவர்கள் பார்க்கவே அதுக்கு மேലെ, அதற்கு மேலே, அதுக்கு மேലെ, அதுக்கு மேலே നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നു உங்களை ஆசீர்வதிக்கிற ഒരു ദൈവമുണ്ട്. ஒரு தேவன் உண்டு. കരമടിച്ചു கையை தட்டு. Receive. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇല്ലാത്തവനെ, இல்லாதவனை, ഇല്ലാത്തവനെ இல்லாதவனை ഉള്ളവനിലും അധികമായി இருக்கிறவனை காட்டிலும் இன்னும் அதிகமாக അനുഗ്രഹിക്കുന്ന ഒരു ദൈവം ஆசீர்வதிக்கிற தேவன் ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த பகலில் வந்திருக்கிறார். Praise the Lord. ஆமென்.